சங்குப்பூவு எங்கே பார்த்தாலும் விடாதீங்க, சுகருக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து சூப் வச்சு குடிக்கலாம், தோசை மாவில் கலந்து நம்ம ஊற்றலாம், எல்லாம் நிறைய இதில் டிஷ் பண்ணலாம். இப்போ அகத்திக்கீரை கொஞ்சம் எடுத்திருக்கேன் பாருங்க, ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அகத்திக்கீரையும் சங்குப்பூவையும் சூப் வச்சு குடிக்கலாம். இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். எங்கள் தோட்டத்தில் பூத்துருந்துச்சு பூவு, கீரையும் அதே மாதிரி காய்ச்சிருந்துச்சு. ரெண்டையும் பிடிங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் நான். இப்போ ஓமம் பாருங்கள், ஓமம் ஒரு ஸ்பூனு, கொத்தமல்லி வரமல்லி 1 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூனு, பிரியாணிக்கு சேர்ப்போம் பாருங்கள், இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூவு எல்லாம் சேர்த்துட்டு இது கூட வெள்ளைப்பூடு ஒரு 4 பல், சின்ன வெங்காயம் கொஞ்சம் 7-8 எடுத்திருக்கேன், தக்காளி 2, அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அகத்திக்கீரையை தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிறலாம். இது கீரை மேலே பூச்சி இருக்கும், அதனால் இந்த பூவு இதையும் தனியாக அலசி எடுத்துக்கிறலாம். இந்த பூவில் வந்து சுகர் நல்லா கட்டுப்படுதுங்கிறாங்க. டெய்லி இதை நம்ம வந்து இதை உணவில் சேர்த்துக்கிறலாம். கீரையவும் பூவையும் நல்லா தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணிடலாங்க. இப்போ 2 பேர்த்துக்கு ஜூஸுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி வைக்கலாம். சூப் வச்சோம்னாக்க 2 டம்ளராக குறைஞ்சிரும். 2 பேர்த்துக்கு நான் சொல்கிற அளவு பார்த்துக்குங்க. இப்போ 3 டம்ளர் தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. அது கூட இந்த பூவு சங்குப்பூ பார்த்தீங்களா, கலர் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த சங்குப்பூவை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அகத்திக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துடலாம். ரெண்டையும் ஒன்றா வச்சு வேக வச்சிடலாங்க. பாருங்கள், இது நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். வருது பாருங்கள், அந்த பூவோட கலரெல்லாம் மாறி தண்ணி வந்து ப்ளூ கலராக இருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா வேகட்டும். இது வெந்துக்கிட்டு இருக்கும் போதேவும் நம்ம இது கூட என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்த்துடலாங்க. பாருங்கள், நல்லா கீரையை நல்லா அமுத்தி விடுங்க. தண்ணியில் அமுத்தி விட்டோம்னா நமக்கு அதுக்கு வெந்து வரும், நல்லா அழகாக வரும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்து வகுத்தில் புண்ணு இருந்தாலும் ஆத்திரும் மஞ்சள். இப்போ நம்ம அந்த காமிச்சதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. மிக்ஸி ஜாரில் அரைச்சி இது கூட தண்ணியில் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நல்ல மருந்து அகத்திக்கீரை சூப் வந்து ரொம்ப அட்டகாசமாக கேட்கும் உடம்புக்கு. அகம்னாக்க மூஞ்சி, அதை வந்து அதில் அழகு கூட்டுறதே இதாங்க. நிறைய சத்து இருக்குங்க அகத்திக்கீரையில். அதே மாதிரி சங்குப்பூவுலையும் அட்டகாசமான சத்தெல்லாம் நிறையா இருக்குது. டெய்லி உணவில் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர் வந்து ஒரு கட்டுக்குள்ளே வரும்னு சொல்லி சித்த மருத்துவ டாக்டர்லாம் சொல்கிறாங்க. கீரை 75% வெந்து வந்துருச்சுங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு கிடைக்கிறப்ப வாங்கி சாப்பிட்டுக்கிறணும். பாருங்கள், இந்த மழை காலத்துக்கு அடிக்கடி இப்படி சூப்பு வச்சு குடிச்சிட்டோம்னா உடம்பு சளி அதிகமாக பிடிக்காது. சளி பிடிச்சிருந்தாலும் சரியாயிருங்க. இப்போ வந்துருச்சு பாருங்கள், அழகாக வெந்து வந்திருக்கு. நீ அவ்வளோதான், இறக்கிக்கலாங்க. ஒரு வடிகட்டியில் எடுத்து வடிகட்டிக்கலாம். பாருங்கள், சூப் ரெடி ஆயிடுச்சு. வடிகட்டிக்கலாம் அதே மாதிரி. பாருங்கள், அட்டகாசமான கலராக இருக்குது பாருங்கள். வீடே மணக்குதுங்க. ஏலக்காயெல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சு வடிகட்டும் போது அட்டகாசமான வாடை வருது. சூப்பராக இருக்குங்க. காலையில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதில் நீங்கள் இதை குடிச்சு பாருங்கள், வேறு லெவலாக இருக்குங்க. பாருங்கள், 2 டம்ளர் வந்துருச்சுங்க. எனக்கு 3 டம்ளர் வச்சுருந்தது 2 டம்ளர் வந்துருச்சு. நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும், நல்லா பசிக்கும், வாந்தி பித்தம் எது இருந்தாலும் சரியாயிருங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா வடிகட்டிட்டேங்க நான். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிருங்க. பாருங்கள், கீரை தண்ணி கிராமத்தில் எங்களுக்கு அதிகமாக கீரை கிடைக்கும். நாங்கள் சூப் வச்சு அடிக்கடி குடிப்போம். பாருங்கள், அதே அவங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு நான் அந்த வீடியோ போடுறேன். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்.